திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள். ஜெரோம் குடும்பத்தினர், லேட் லியோ ஜோசப் குடும்பத்தினர், கேத்தரின் குடும்பத்தினர் மற்றும் மார்ஷல் குடும்பத்தினர், தெரேசா ஜோசப், SP ஜோசப், லியோ ஜோசப் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பெரும்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மே மாதம் 20ஆம் தேதியாகி இன்று நமது தாயாம் திரு அவை அருட்பணியாளரான சியன நகர் புனித பெர்னதத்தீன் அவர்களை நினைவு கூற அன்போடு அழைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இத்தாலி நாட்டை சார்ந்த இவர் தன்னுடைய 6 வயதிலே தன்னுடைய தாய் தந்தையை இழக்கின்றார். தன்னுடைய அத்தையின் வளர்ப்பிலே வளர்கின்ற இவர் 20 வயது இருக்கின்ற தருவாயிலே இவர் வாழ்ந்த அந்த பகுதியிலே பிளேக் தொற்று நோயினால் மக்கள் துன்பப்படுவதையும் இறப்பதையும் பார்க்கின்றார். எனவே ஒரு இளைஞனாக தன்னுடைய 20 வயதிலே தன்னோடு பல இளைஞர்களை அழைத்து கொண்டு இவர் அந்த மக்களுக்கு உதவி செய்திட முன் வருவதை நாம் பார்க்கின்றோம். மேலும் இவர் அந்த பிளேக் நோயினால் பாதிக்கப்படுகின்றார். இருந்தாலும் அந்த நோயிலிருந்து வெளிவருகின்ற இவர் தீராத நீங்காத உடல் வலியினாலும் காய்ச்சலினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார். தன்னுடைய 22 வயதிலே இவர் துறவியாக மாறுவதற்கு இவர் துறவற சபைக்கு வருகின்றார். தன்னுடைய 23 வயதிலே முதல் வார்த்தை பாடி எடுக்கின்றார். 24 வயதிலே செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி என்று இவர் அருட்பணியாளராக உயர்த்தப்படுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இவர் வாழ்ந்த காலகட்டத்திலே மக்கள் தவறான புரிதலை கொண்டிருந்தார்கள் கிறிஸ்துவ நெறியினில். அந்த காலகட்டத்திலே இவர் தனது கையிலே எடுத்துக்கொண்ட அந்த செய்தி, நற்செய்தி என்னவென்று பார்த்தால் என்றால், நாம் பரவலாக தெரிந்தும் நாம் பரவலாக ஆச்சரியமாக பேசக்கூடிய அந்த IHS என்கின்ற அந்த வார்த்தையை கொண்டு இவர் மக்களுக்கு போதிக்க தொடங்குகின்றார். அன்புக்குரியவர்களே, கிரேக்க மொழியிலே IHS என்றால் இயேசு என்று அர்த்தம். எனவே அந்த IHS என்கின்ற பொருளடக்கம் அர்த்தத்தை அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் ஆலயங்களிலும் பிரபலப்படுத்துகின்றார். எனவேதான் இவரை விளம்பரதாரர்களின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனிதரை நினைவு கூறுகின்ற நன்னாளிலே நாம் சமூக பணி செய்ய முன் வருகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் நாம் சுயநலம் மிக்க மனிதர்களாக என் குடும்பம் எனக்கு என்று சுயநல வட்டத்துக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 20 வயதிலே தன்னோடு இளைஞர்களை சேர்த்து கொண்டு சமூக பணியை செய்ய முன்வந்த இப்புனிதரை போன்று நாமும் நம்மால் முடிந்த இயன்ற சமூக பணியை செய்திட இத்திருப்பலியில் சிறப்பான வரம் வேண்டுவோம். பல நேரங்களிலே நாம் சேவை செய்ய மறுத்த தருணங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய ஆவியார் தமது ஆற்றலால் அருள் வாழ்வுக்கான கொடைகளை எம்முள் பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்த நல்மனதை அவர் எங்களுக்கு தந்து நாங்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறைவார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவர்களை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருவைக்கு புறப்பட்டு சென்றார். அந்நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். அப்போது இப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாகவே செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சியை அடைய வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி
உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திருப்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமைதி என்கின்ற வார்த்தைக்கு விவிலியத்திலே ஒரு சொல்லாடல் ஒன்று. அதுதான் ஷாலோம் என்று சொல்வார்கள். ஷாலோம் என்கின்ற வார்த்தை வெறுமனே அமைதி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த அமைதி எப்படிப்பட்ட அமைதி என்றால் நிரந்தரமான ஒரு அமைதி, நிலையான அமைதி. அதுதான் இந்த ஷாலோம் என்கின்ற அந்த அமைதிக்கான வார்த்தை. அன்புக்குரியவர்களே, இந்த பல பேர் பேசுவதை அல்லது நம்மிடத்திலே சொல்வதை நாம் கேட்டிருப்போம். என்ன செய்கிறது? வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, அமைதியே இல்லை என்று நாம் சொல்லுவதை கேட்டிருப்போம். அல்லது எனக்கு வேண்டியதை எனக்கு கிடைக்கவில்லை, அதனால் எனக்கு அமைதி இல்லை. பிறகு நான் எதற்காக நாடுகின்றேனோ, எதை நான் நினைத்து தேடிக்கொண்டிருந்தேனோ, எதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தேனோ அது எனக்கு கிடைத்த பிறகு அன்புக்குரியவர்களே, அங்கு அந்த நபர்களிடத்திலே ஒரு வகையான மகிழ்ச்சி ஏற்படும், ஒரு வகையான சந்தோஷத்தை நாம் பார்ப்போம். அல்லது அவர்கள் அதற்கு முன்பு வரை புலம்பிக் கொண்டிருந்திருப்பார்கள், கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு அமைதியை இயேசு தருகின்றேன் என்று சொல்லவில்லை. நல்ல ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், சிறு பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொள்வோமே. சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது அவர்களுக்கு பிடித்து விட்டது என்றால் எனக்கு அது வாங்கி தர வேண்டும் என்று தங்களுடைய பெற்றோர்களிடத்திலோ தங்களுக்கு பிடித்தவர்களிடத்திலோ கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எப்படி கேட்பாங்க? முதலிலே அவர்களை கூப்பிட்டு தொந்தரவு செய்வார்கள், எனக்கு இதை வாங்கி தாங்க. பிறகு சிறிது சத்தம் அதிகமாகும், எனக்கு வாங்கி தர போறீங்களா இல்லையா? அங்கு அவர்களிடத்திலே ஒரு வகையான சலனம் ஏற்படும். பிறகு பிள்ளைகள் அழ ஆரம்பித்து விடுவார்கள். அந்த இடமே அமைதியற்ற இடமாக, அந்த பிள்ளைகளும் அமைதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அழுகை நிறுத்த வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களோ அல்லது அவர்களோடு இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? வாங்கி கொடுக்க முடியும் என்றால் அவர்கள் கேட்பதை வாங்கி கொடுத்தவுடன் என்ன ஆகும்? அங்கு உடனடியாக அமைதி ஏற்படும். அழுது கொண்டிருந்த அந்த குழந்தை சிரிக்க தொடங்கும், மகிழ்ச்சியாகிவிடும். அல்லது கத்தாமல் இருக்கும். அன்புக்குரியவர்களே, அது நிலையான ஒரு அமைதி அல்ல. அதுதான் இயேசு சொல்கின்றார், இந்த உலகம் தருகின்ற அமைதியை போன்றது என் அமைதி அல்ல, என்னுடைய அமைதி நிலையான அமைதி. இயேசுவில் பிரியமானவர்களே, அடிப்பட்டவர்களுக்கு தான் வழி தெரியும் என்று சொல்வார்கள். இயேசுடைய வாழ்க்கையிலே அதை நாம் அதிகப்படியாக பார்க்கலாம். இயேசுடைய வாழ்க்கையிலே அவர் அதிகப்படியாக அமைதியை அவர் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தான் அவர் எண்ணுகின்றார், ஏங்குவதை பார்க்கின்றோம். இயேசு பிறப்பதற்கு கூட அவருக்கு சத்திரத்தில் இடம் தரவில்லை. அவர் பிறந்த பிறகு பெத்லகேமிலே அவருக்கு இடமில்லை. வளர்ந்த பிறகு அவருடைய சொந்த ஊரிலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சீடர்கள் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். ஒருவர் மறுதளித்தார், ஒருவர் காட்டிக் கொடுத்தார். இப்படி இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை சூழ்ந்து இருந்த மக்களால் அமைதியற்ற நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் இயேசு கடவுள் தருகின்ற நிலையான அமைதியில் அவர் இருந்ததால் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நிலையாக இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதலாவது வாசகத்திலும் பார்க்கின்றோம், பவுலும் பர்னபாவும் அந்த பகுதியிலே மறைபரப்பு பணி செய்ய சென்று அங்கு கல்லடிப்படுகின்றார்கள்.
கல்லடிப்பட்ட பிறகு கல் அடித்தவர்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று எண்ணுகின்றார்கள். ஆனாலும் என்ன செய்கின்றார் பவுல்? மீண்டும் எழுந்து வேறொரு இடத்துக்கு சென்று அங்கு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவதிப்படுகிறார்கள் என்பதை பார்த்த பிறகு என்ன செய்கின்றார்? அவர் மீண்டும் அவர்களுக்கு நற்செய்தியை அவர் போதிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நான் சரியில்லாமல் இருந்தாலும் கூட அடுத்தவர்களுக்கு நான் நன்மையை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றுவது என்றால் அவர்கள் கடவுளில் அமைதியை காண்கின்றார்கள். நம்ம எத்தனை பேர் கடவுளிலே அமைதியை காண்கின்றோம்? பழைய பாடலிலும் நாம் கேட்டிருப்போம், தமிழ் பாடலில் கூட அந்த கதாநாயகனுக்கு மிகவும் பணக்காரராக அனைத்தும் அவருக்கு இருக்கக்கூடும். ஆனால் அவர் என்ன சொல்வார்? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எனக்கு அங்கே ஒரு இடம் வேண்டும் என்று அவர் தன்னுடைய நிம்மதியற்ற நிலையை அவர் பாடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பணம் இருக்கலாம், பொருட்கள் இருக்கலாம், பதவியில் இருக்கலாம், பட்டங்கள் படித்திருக்கலாம், வீட்டில் தேவையான அனைத்தும் இருக்கலாம். ஆனால் நம்மில் அமைதி இல்லை என்றால் அதுவும் நிலையான அமைதி, ஏதோ இன்று மட்டும் கொடுக்கக்கூடிய அமைதி அல்ல, அல்லது 2 வருடங்கள் 1 வருடங்கள் கொடுக்கக்கூடிய அமைதி அல்ல. நிலையான அமைதி நம்மில் இல்லை என்றால் நாம் நிம்மதியற்ற மனிதர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நிலையான அமைதியை தேடிக்கொண்டிருக்கின்றோமா? அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தான் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம் என்று நாம் வாழுகின்ற பொழுது அங்கு நிலையான அமைதியை பார்க்க முடியும். இதற்கு சிறந்த உதாரணம் பல புனிதர்கள் இருக்கின்றார்கள், வேத சாட்சிகளாக மரித்தவர்களும் இருக்கின்றார்கள். பல புனிதர்களுடைய வரலாறை நாம் படித்திருக்கின்றோம். அவர்களை ஆட்சி செய்த அரசர்கள் வன விலங்குகளுக்கு இரையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பயந்து ஓடிவிடவில்லை, மாறாக அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள் என்று நாம் வரலாற்றில் படித்திருக்கின்றோம். காரணம், அவர்கள் கடவுளிலே அமைதியை கண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்களுக்கு அந்த நேரத்திலும் கூட அவர்கள் அமைதியான நிலையில் இருக்க முடிகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய குடும்பங்களில் அமைதியை கொணர்கின்றோமா அல்லது அமைதியை கெடுத்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகம் தருகின்ற அமைதியை நாம் பின்பற்றி செல்கின்றோம் என்றால் நாம் நிலையான அமைதியை பெற முடியாது. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எனக்கு நிலையான அமைதியை தருவார் என்று நாம் உணர்கின்ற பொழுது, அவரை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களிலும் குடும்ப உறவுகளிலும் அந்த அமைதியை நாம் பிரதிபலிக்க முடியும், உணர முடியும். எனவே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை நாம் பெற்றுக்கொள்வோம், அதை நாம் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். அமைதி உண்டாகுக. ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவ ஆகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முற்கால பழிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நீங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, என் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராகி இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு நான் அமைதியை தருகின்றேன், நிலையான உண்மையான அமைதியை தருகின்றேன் என்று நமக்கு முன்மொழிந்தவர் இந்த உலகம் தருகின்ற சிற்றின்ப அமைதியை போன்றதல்ல, மாறாக இவர் நமக்கு தருகின்ற அமைதி நிம்மதியான அமைதி. எனவே இவரின் அமைதியை பெற்றுக்கொள்ள இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அமைதியை பெற்றவர்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்: ஜெரோம் குடும்பத்தினர், லேட் லியோ ஜோசப் குடும்பத்தினர், கேத்தரின் குடும்பத்தினர் மற்றும் மார்ஷல் குடும்பத்தினர். தெரேசா ஜோசப், எஸ்பி ஜோசப், லியோ ஜோசப் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி